தண்ணி தெரியுமா இந்த சரபங்கா நதி மூலம் கடல்ல போய் கலக்குது? 4 டிஎம்சி. டிஎம்சினா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் வாட்டர். அதாவது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ஒரு பாட்டில் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு லிட்டர் பாட்டில் பார்த்திருக்கீங்களா எவ்வளவு பெருசு இருக்கும்? அத மாதிரி ஒரு 28,000 கோடி பாட்டில் வந்து தண்ணி இருந்தா அது 1 டிஎம்சி தண்ணி. அந்த அளவுக்கு தண்ணி, நிறைய தண்ணி. அவ்வளோ தண்ணி எங்க போகுது? கடலுக்கு வீணா கலக்குது. அதுல 1 டிஎம்சி தண்ணி இருந்தா சேலம் நகராட்சி முழுக்க தண்ணீர் பிரச்சனையே கிடையாது. சேலம் நகராட்சியில எத்தனை பேர் இருக்காங்க? 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த 15 லட்சம் பேருக்கும் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும், விவசாயத்துக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். ஆனா இந்த திட்டத்துக்கெல்லாம் என்ன சொல்றாங்க நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்துல? காசு இல்ல. இங்க பாத்தீங்கன்னா வாத்தியாருங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. வாத்தியார்கள் போராட்டம் செய்யறாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் செய்கிறார்கள். துப்புரவு தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் கும்பலா எல்லா ஊர்லயும் போராட்டம் செய்யறாங்க. அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், அவர்களுக்கு சம்பளம் இல்லை என்பதால் அவங்க போராட்டம் செய்யறாங்க. இப்படி எல்லாரும் சம்பளம் இல்லைன்னு போராட்டம் செய்கிறார்கள். அதே போல இவங்க என்ன சொல்றாங்க? தடுப்பணை கட்டுவதற்கோ இந்த நீர் திட்டங்கள், இந்த நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு எல்லாம் காசு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அது சுத்த போய். ஏன் தெரியுமா? நீங்களே அந்த காசை அவங்களுக்கு கொடுக்குறீங்க. இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஒரு 400 கோடி, 500 கோடி, 600 கோடி ரூபாய் இருந்தா போதுமா இந்த நீர் திட்டங்களை செயல்வதற்கு? ஆனா இங்க சேலம் மாவட்டத்துல இந்த காசை எப்படி நீங்க அரசாங்கத்துக்கு கொடுக்குறீங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்மாக் கடையில 4 லட்சம் ரூபாய் சேல்ஸ். டாஸ்மாக் கடை இங்க இருக்கா? இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு. 194 டாஸ்மாக் கடைகள். அது மட்டும் இல்லாம அதை விட பஸ் ஸ்டாண்ட்லாம் டாஸ்மாக் கடை, எங்க போனாலும் டாஸ்மாக் ஒயின் ஷாப்பு. அது இல்லாம சந்தில எல்லாம் கடை திறந்துட்டாங்களா? சந்தில கடை இருக்கா? உங்க ஊர் சந்தில கடை இருக்கா இல்லையா? இருக்கிறது. அப்ப ஒரு கடையில 4 லட்சம் ரூபாய். ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய்க்கு சேலம் மாவட்டத்துல குடிக்கிறாங்க. அதுவும் நியூ இயர் வந்து போச்சா? ஜனவரி 1ஆம் தேதி என்ன புத்தாண்டுக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? கோயிலுக்கு போனீங்களா? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டீங்களா? புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்களா? லீவுன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் ஜாலியா இருந்தாங்களா? ஆனால் சேலம் மாவட்டத்தில் அந்த புத்தாண்டுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய்க்கு ஒயின் ஷாப்ல சேல்ஸ்.